பேசப்படக்கூடிய காலகட்டம் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொன்னப்போ அது பயங்கர டாக் ஆச்சு. பட் அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு. அகெயின் உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்தப்போ பயங்கர கான்வர்சேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க டிஎம்கேவோட தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இப்போது ரூலிங் பார்ட்டி அலையன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பயங்கர கான்வர்சேஷனலாக அதை மொமெண்டமை கண்டினியூ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. அது அவங்கள சுற்றி தான் எல்லாமே, தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் வந்து எல்லா பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது லைட்டாக ஃபிசில் அவுட் ஆகிற டயத்தில் மறுபடியும் இன்னொரு ஈவெண்ட் விகடனில் வந்து ஒரு புக் லான்ச் ஈவெண்ட். அது வந்து ஒரு லாங் ஈவெண்ட். நிறைய பேர் வந்து மதன் எனக்கும் பொலிட்டிக்ஸ்க்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன நடந்திருக்குங்கிறத நான் நேற்றுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 3 to 4 lakh people வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பேசுனது, அதாவது இன்றைக்கி ரியாக்ஷன்ஸ் வர